கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் குணநலன்கள். யாக்கோபு தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான் என்று ஆதியாகமம் 31 அதிகாரம் 6 பார்க்கிறோம். லாபான் 10 முறை சம்பளத்தை மாற்றின போதும் சகிக்கும் தன்மை உடையவனாயிருந்தான் என்று ஆதியாகமம் 31 அதிகாரம் 7 41 வரை பார்க்கிறோம். யாக்கோபு உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான் என்று ஆதியாகமம் 31 அதிகாரம் 6 சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு தன்னுடைய தகப்பனுக்கு பயப்படுகிற மகனாய் காணப்பட்டான் என்று ஆதியாகமம் 27 அதிகாரம் 12 சொல்லப்படுகிறது. யாக்கோபு தேவனோடு போராடி ஜெபிக்கிற அனுபவம் உடையவன் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 32 அதிகாரம் 24 25 வரை. யாக்கோபு கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணுகிற அனுபவம் உடையவனாக காணப்பட்டான். ஆதியாகமம் 28 அதிகாரம் 16 22 சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற வாஞ்சையுடையவன். ஆதியாகமம் 32 அதிகாரம் 26 சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு பலிபீடம் கட்டி பலி செலுத்தும் அனுபவம் நிறைந்தவன். ஆதியாகமம் 35 அதிகாரம் 3 சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு தேவ சத்தம் கேட்கிறவனாகவும் தரிசனங்கள் காண்கிறவனாகவும் தேவனால் போதிக்கப்படுகிறவனாகவும் கர்த்தரால் நடத்தப்படுகிறவனாகவும் இருந்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். யாக்கோபு வருங்காரியங்களை குறித்தும் மிக தெளிவான தீர்க்க தரிசனம் பிள்ளைகளுக்கு தேவன் உங்களோடு இருப்பார், அவர் உங்களை பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. யாக்கோபு தாயும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிதல் உள்ளவனாகவும் உண்மை உள்ளவனாகவும் சகிக்கும் தன்மை உள்ளவனாகவும் தாம் பிள்ளைகளை ஆசீர்வாதத்திற்கு நேராக நடத்துகிறவர்களாகவும் விளங்க வேண்டும். நாம் நம்முடைய பிள்ளைகள் நல்ல புத்தி சொல்லி கொடுத்து அவர்களை வழி நடத்த வேண்டும். நாம் உண்மை உத்தமமாய் வாழும்போது நம்முடைய பிள்ளைகளும் உங்களை பார்த்து அவர்களும் உண்மை உத்தமாய் வாழ்வார்கள். இந்த காலத்தில் தாயின் தகப்பனையும் கனப்பண்ணுகிற பிள்ளைகள் அநேகர் இல்லை. ரொம்ப மோசமான பாவ வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த பிள்ளைகளுக்கு நாம் இயேசுப்பாவின் வேதத்தை வசனத்தை எடுத்து சொல்லி கொடுக்க வேண்டும். கொடுக்கும்போது சிறு பிள்ளைகளே சொல்லி கொடுக்கும்போது அவர்கள் வளரும்போது ஒரு நல்ல பிள்ளைகளாய் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாற்றப்படுவார்கள். சகிக்கும் தன்மை உடையவர்களாக காணப்பட வேண்டும். எந்த பிரச்சனைகள் எவ்வளோ வந்தாலும் நாம் சகித்து தேவனோடு போராடி ஜெபிக்கும் போது நமக்கு எல்லாவற்றையும் ஜெயமாய் தருவார், ஆசீர்வதிப்பார். ஆமேன்.